பயப்படாத, காயெல்லாம் ஆறிடாது. காயல்ல நித்தி காயம் பட்டனால அது ஜுரம் வந்து அதனால அந்த மாதிரி கடிப்புல உனக்கு வந்திருக்கு. ஆனா ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் சரியாயிடும். இந்த காயெல்லாம் ஆறும், ஆனா என் மனசுல இருக்கிற காயங்கள் எப்படி ஆறும்? என் மாமாவுக்கு அத்தைக்கும் நான் ஏற்படுத்துற காயத்தை எப்படி ஆத்த போறேன்? சொல்லுங்க சார். என் தங்கச்சி பக்கம் வீட்டுக்கு கூட்டு போறது இன்னைக்கு சாயங்காலமே வீட்டுக்கு போலாம் டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி ஓகே சார். போலாம், ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஏதாவது வேணும் கேட்க வேண்டியதானே, நீயாவே இதுக்கு போய் சுட்டு எடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிற. சரி, நான் கீழே போய் இந்த பணம் கட்டுற வேலையில முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏதோ சொல்லி துளசிய சூழ்ச்சி வலையில சிக்க வச்சிருக்கிறாமா, அது மட்டும் எனக்கு புரியுது. அது என்ன மாதிரி சூழ்ச்சின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலம்மா. அவ எவ்வளவு பாசமா இருந்தா நம்ம குடும்பத்து மேல.